பஞ்சபாண்டவர்கள் தருமர், பீமன், அர்ஜுனன் இவர்களுடைய தாய் குந்தி தேவி. நகுல சகாதேவர்களுக்கு தாய் மாத்ரி. மாத்ரியின் உடன் பிறந்த சகோதரன் சல்லியன். இவன் மகாபாரத போரை முன்னிட்டு பஞ்சபாண்டவர்களுக்கு உதவுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றானாம் தேரிலே. அப்பொழுது துரியோதனன் ஒரு சூழ்ச்சி செய்கின்றான். என்னன்னா, சல்லியனுக்கு ஒரு பலவீனம் உண்டு. என்னன்னா, அவரால் பசியை பொறுத்து கொள்ள முடியாது. வரும் வழியிலே மிகச்சிறப்பான சமையல் கலை நிபுணர்களை கொண்டு அற்புதமான அறுசுவை உணவை தயாரிக்க சொல்லிவிட்டான் துரியோதனன். யார் சமைத்து பரிமாறுகின்றார்கள் என்று பார்க்க கூட இல்லாமல் சல்லியன் என்ன பண்றாரு, சாப்பிட்டு விடுகின்றார். சாப்பிட்ட பிற்பாடுதான் தெரிந்தது இது துரியோதனன் இட்ட உணவு என்று. இப்பொழுது துரியோதனன் கேட்கும் உதவியை நாம மறுக்க கூடாது. ஏன்னா சாப்பிட்டு விட்டார் அல்லவா, அதனால அதனால போரில என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு உதவுகின்றேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து விட்டு மேற்கொண்டு பஞ்சபாண்டவர்களை சந்திக்க வருகின்றாராம். அப்பொழுது அவருக்கு மறுபடியும் பசித்ததாம். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, தானே முன்னின்று சமையல் கலை வல்லுநராக அறுசுவை உணவை தயாரிக்கின்றாராம். இப்பொழுதும் அவர் சாப்பிட்டு விட்டார் பசிக்கு அடங்காமல். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த உணவை தயாரித்தான் என்பது தெரிந்து விட்டது. அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா ஒரு உதவி கேட்கின்றார். என்னன்னா, நீ துரியோதனனுக்கு உதவி செய், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னிடம் ஒரு உபாயம் உண்டு. என்னன்னா, அவரு தேர் சாரதியாக மிக அருமையாக தேரை ஓட்டுவார். அவர் ஒரே சமயத்திலே தேரை ஓட்டும் பொழுது 2 சக்கரங்கள் இருக்கும் அல்லவா தேரிலே, அதிலே ஒரு சக்கரத்தை மட்டும் கீழே மிதித்து கொஞ்சம் உயரம் குறைவாக செய்துவிட்டு இன்னொரு சக்கரத்தை மேற்கொண்டு நிறுத்துவார். இந்த உபாயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கின்றாராம் கிருஷ்ண பரமாத்மா. அதையும் செய்து கொடுத்து விட்டார் சல்லியன். நாம நினைக்கலாம், இப்படி செய்ததனால் என்ன பயன் என்று. ஏன்னா இந்த உபாயத்தை கொண்டுதான் கர்ணன் அர்ஜுனை எதிர்த்து போரிடும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா இந்த தந்திரத்தை கையாண்டு அர்ஜுனனை காப்பாற்றி இருப்பார். எது எப்படி இருந்தாலும் பசி பொறுக்காமல் செய்த சிறு தவறினால் சல்லியன் பஞ்சபாண்டவருக்கு உதவ முடியாமல் போய்விட்டது. துரியோதனனுக்கு உதவ வேண்டியதாக போய்விட்டது. ஆனால் இறுதியில் கிருஷ்ண பரமாத்மாவினால் அந்த சூழ்ச்சியும் முறியடிக்கப்பட்டு விட்டது. ஜெய் கிருஷ்ணா.